அவன் ஒரு டேஞ்சரஸ் நியூக்ளியர் வார் ஹெட். அட்லீஸ்ட் மேயர்னா என்னன்னு தெரியுமா? 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் மேயர் சார். டேய் அது மேஜர்ரா. நான் ஆதித்த கரிகாலரின் நண்பன் வல்லவரையன் வந்தியத்தேவன். ஃபஸ்ட்டு டே கலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஹீரோக்காக வரக்கூடியது. ஆனால் அந்த செகண்ட் டேவும் தேர்ட் டேவும் கலெக்ஷன், அதுக்கப்புறம் வரக்கூடிய கலெக்ஷன் அப்படிங்கிறது அந்த படத்துக்காகவும் அந்த படத்தோட கதைக்காகவும் வரக்கூடியது. ஸோ முதல் நாள் கலெக்ஷன் வேணால் பிரின்ஸு சிவகார்த்திகேயனுக்காக வந்திருக்கலாம். ஆனால் ரெண்டாவது நாள் கலெக்ஷன் கதைக்காகவும் நல்ல படத்துக்காகவும் சர்தாருக்கு செகண்ட் டே கலெக்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ பிரின்ஸுக்கு எவ்வளோ செகண்ட் டே கலெக்ஷன், சர்தாருக்கு எவ்வளோ செகண்ட் டே கலெக்ஷன், இது இல்லாமல் பொன்னியின் செல்வன் படத்தோட 23வது நாள் கலெக்ஷன் எவ்வளோ. ஸோ 500 கோடிக்கு மேலே இந்த படம் வசூல் பண்ணி இன்றைக்கி இந்த 2 படமும் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க போதோடு இந்த படத்தோட நிலவரை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் காந்தாரா அப்படிங்கிற ஒரு கன்னட படம் சூப்பராக போயிட்டு இருக்கு, அந்த படத்தோட வசூல் நிலவரத்தையும் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காந்தாரா படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கர்நாடகாவில் 1 கோடி இந்த படம் 23வது நாள் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஹிந்தியில் பார்த்தீங்க அப்படின்னா 2,80,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. ஹிந்தியில் இந்த படம் சூப்பராக அடித்து தூக்கிட்டு போய்கிட்டு இருக்குங்க. உண்மையிலே வேறு லெவல் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு ரீசெண்டாக வந்த டப்பிங் திரைப்படங்களில் இந்த படம் அதுவும் ரொம்ப சின்ன பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் படம் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாரோட ரிக்வஸ்ட் ஏற்றுக்கிட்டு டப்பிங் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு வசூலை எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் தான். ஸோ இந்த படமும் எல்லாருமே பாராட்டின ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. தெலுங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 1,50,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 5,50,00,000 வேர்ல்டு வைடு இந்த 23வது நாள், அதாவது நேற்று சாட்டர்டே கலெக்ட் பண்ணியிருக்கு. சரி, இப்போ காந்தாரா படத்தோட டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் மட்டும் இந்த படம் 94,75,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு படம் தமிழில் 90 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய தரமான ஒரு பெரிய ஹீரோ நடித்த படமாக இருக்கும், அப்படி இல்லைன்னா பெரிய பட்ஜெட் படமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி படங்கள் தான் இந்த 100 கோடி கிட்ட அந்த ஸ்டேட்டில் கலெக்ட் பண்ணும். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கன்னட சினிமாவை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சி இருந்திருக்காது. ஆனால் ஒரு சின்ன படமே, அதுவும் இப்போ வெறும் 16 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படமே இந்த அளவுக்கு மிகப்பெரிய வசூல் அங்கே எடுக்குது அப்படின்னா ஸோ அந்த கன்னட சினிமாவுக்கு ஒரு பெரிய அந்த பிஸ்னஸ் வந்துருச்சு. ஸோ அது கேஜிஎஃப்பில் ஆரம்பிச்சுதா இல்லை அதுக்கு முன்னாடியே வேறு ஏதாவது படத்தில் ஆரம்பிச்சுதான்னு தெரில. ஆனால் இன்றைக்கி கன்னட சினிமா நல்லா இருக்குது அப்படின்னா ஹீரோ யார், வில்லன் யாருன்னெலாம் பார்க்குறது கிடையாது, யார் டேரக்டர்லாம் பார்க்குறது கிடையாது. நல்ல படம் அப்படின்னா ஓடிடுது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ஹிந்தியில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 19,60,00,000. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கிட்ட தான் ஆகுது. ஸோ ஒரு வாரத்தில் இந்த கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ தெலுங்கில் பார்த்திங்க அப்படின்னா 20 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. தெலுங்குலேயுமே நல்ல வசூல் தான் இந்த படம். ஸோ தமிழில் தான் இந்த படம் அந்த அளவுக்கு சரியாக போகலை. ஏன்னா அதுக்கு காரணம் பொன்னியின் செல்வன் மாதிரி படமும் ஓடிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் இப்போ பிரின்ஸு, இந்த சர்தார் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸ் கிடைக்காம போயிடுச்சு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 23 நாளில் 150 கோடியை வசூல் பண்ணிடுச்சு. ஸோ என்னை கேட்டிங்க அப்படின்னா ஒரு டாப் 5 அப்படிங்கிற கன்னட சினிமாவில் இந்த காந்தாரா படமும் வந்துடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுக்கு அடுத்ததான் பொன்னியின் செல்வன் படத்தோட டே 23 கலெக்ஷன். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு பார்த்தீங்க அப்படின்னா 1,20,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக இப்போ பொன்னியின் செல்வன் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 511,40,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 221,80,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு 100 ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வைங்களேன். ஆனாலுமே இந்த படம் இவ்வளோ நாள் கழிச்சும் தீபாவளிக்கு 2 மிகப்பெரிய ஹீரோக்களோட படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் இந்த படம் இவ்வளோ வசூல் எடுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டாங்க, என்ன ப்ரோ பொன்னியின் செல்வன் கலெக்ஷன் கம்மியாயிடுச்சா, ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்மிலாம் ஆகலை, இது அப்படியே கண்டினியூ ஆனாலே ஒரு நல்ல வசூல் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல வசூல் தான் இந்த டைமில். ஸோ வேறு ஒரு படம் பெரிய படங்கள் ரிலீஸ் ஆன டைமில் இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்குது பெரிய விஷயந்தான். ஸோ இது இல்லாமல் இந்த படங்கள் ஓடி முடிஞ்சால் கூட ஒரு பக்கம் ஐமேக்ஸில் இந்த படம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்ததான் பிரின்ஸு படத்தோட டே 2 கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 5,80,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நேற்று 7 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிருந்துச்சு. அதாவது வெள்ளிக்கிழமை 7 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஆந்திராலையுமே
1.9 crore கிட்ட கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. இப்போ 1.4 crore வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது 1,40,00,000 வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் பார்த்திங்க அப்படின்னா 60 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. நேற்று கூட 1 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருந்தது. ஸோ வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது நேற்று மட்டும் 7,80,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ பிரின்ஸ் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் 2 நாள் வசூல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் 12,10,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 3,10,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஓவர்சீஸில் வந்து 1,70,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 17,90,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு 2 நாளில். ஸோ இந்த படத்தோட நிலவரம் அப்படிங்கிறது வரக்கூடிய திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் இந்த படம் எப்படி வசூல் பண்ண போகுது, இந்த படம் வந்து இந்த விமர்சனங்களையும் தாண்டி இந்த படம் வெற்றி பெறுமா அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்ததாக சர்தார் படத்தோட கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 2ஓட கலெக்ஷன் தமிழ்நாட்டில் மட்டும் 7.8 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் செகண்ட் டே. ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் வந்து 85 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 10,65,00,000. ஸோ செகண்ட் டே வந்து நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரின்ஸ் வந்து அதிகமாக இருந்தது 10 கோடிக்கு மேலே. ஸோ 10 கோடிக்கு கம்மியாக 9 கோடி கிட்ட நம்ம சர்தார் படம் இருந்தது. இன்றைக்கி அடித்து தூக்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சர்தார். ஸோ செகண்ட் டே 2வது நாள் வசூலில் பிரின்ஸை தூக்கி போட்டு முன்னாடி போயிடுச்சு நம்ம சர்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தமிழ்நாட்டில் 2 நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது 16,40,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு 2 நாளில். ஆந்திரா தெலுங்கானாவில் 3,90,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஓவர்சீஸில் 2 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 20,50,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம். ஸோ 2 நாளில் இந்த படம் வந்து இவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னா அதுவும் இல்லாமல் விமர்சனம்லாம் பயங்கரமாக நல்ல பாசிட்டிவாக வந்துட்டுருக்கு. எல்லோரும் இந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, சூப்பர் படம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது இல்லாமல் இந்த படத்துக்கு முதல் நாளே வந்து ப்ரெஸ் மீட் வச்சதா சொல்லி ப்ளூ சட்டை ட்விட்டரில் அதில் இதில் போட்டு பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தார். ஸோ முதல் நாள் போதுங்க, முதல் நாள் வர விமர்சனம் தாங்க இன்றைக்கி இருக்கிற இந்த வேகமான காலகட்டத்துக்கு. அதாவது தேட்டர்லேருந்து வெளியே வந்தோன்னா மைக்கை நீட்டி தேட்ரு அந்த படம் முடிகிறதுக்குள்ளேயே அந்த படம் நல்ல படமா கெட்ட படமா அது மோசமான படமா, நீங்கள் தேட்டருக்கு வரணுமா இல்லை தேட்டரு புக் பண்ண டிக்கெட்டை நீங்கள் வந்து தேட்டருக்கு போகணுமா இல்லை கேன்சலேஷன் பண்ணணுமா அப்படிங்கிற நிலைமைக்கு நம்மளை உடனே வந்து இன்ஸ்டண்ட்டாக திங்க் பண்ணி எல்லாத்தையுமே பண்ண வைக்கக்கூடிய காலகட்டத்தில் முதல் நாளே ஒரு படம் வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறதையும் நிர்ணயிக்க முடியும். ஸோ அதுக்காக அந்த வெற்றியை கொண்டாடுறது கூட பண்ணிக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ முதல் நாள்லேயே தெரிஞ்சிடும் ஒரு படம் வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது. ஸோ சர்தார் வெற்றி அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி அதை கொண்டாடுறாங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க காசு அவங்க கொண்டாடுறாங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஸோ அது ஒன்று கேட்க வேண்டியதாக இருக்குது. ஸோ சர்தார் படம் வந்து இந்த தீபாவளி ரேஸில் வந்து சர்தார் படம் தான் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ அதுக்காக நம்ம வந்து எங்கேயுமே எந்த ஒரு கலைஞர்களையுமே எந்த ஒரு கலையையுமே கேவலப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு தார்மீக அடிப்படையில் நம்ம வந்து அதாவது பிரின்ஸ் படம் நல்லா இல்லை அவ்வளோதான். ஆனால் செகண்ட் டே வசூலே கம்மியாகுது. அந்த நிலமையில தான் இங்கே வந்து ஒரு படம் வந்து முதல் நாள் வந்து இந்த மாதிரி வாசல்லே வந்து நின்று அந்த படத்தை வந்து காலி பண்ணுற அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோலாம் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.